ஓகே ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது HTML கிளாஸ் 8. ஓகேன்னா பார்ட் 8. ஓகே, இப்போது நம்ம இந்த 7 கிளாஸ் வரையும் பார்த்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் HTML என்ன, ஸோ என்னென்ன டேக் இருக்குது, ஸோ ஸ்டைல்ஸ்னால் என்ன, ஸோ ஸ்டைல்ஸ் வச்சு என்ன பண்ணலாம், ஸோ ஹெட் டேக்கில் என்ன பண்ணாங்கிற ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது மெயினாக இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டைல்ஸை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஸ்டைல்ஸுங்கிறது தான் மெயின். இப்போது ஸ்டைல் ஷீட் இருக்குன்னா இப்போ அந்த டிவ் இந்த ஓஎல் எல்லாமே ஒரு டேக், அந்த டேக்குங்கிற ஒரு ஸ்டைல்ஸ் எழுதணும். நம்ம எழுதினாதான் சைட் பார்க்க அலைன்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் நினைப்பான் இல்லை எனக்கு வந்து கண்டென்ட் மட்டும் வெயிட் பண்ணால் போதும், எனக்கு ஸ்டைல்ஸ்லாம் இது வேணாங்க. எனக்கு அது வந்து எப்படின்னா, நம்ம வந்து 2000 பார்த்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக அப்படி நேராக இருக்கும், ஒரு பேராகிராஃப் மாதிரி போய் இருக்கும், அப்படி தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஷீட்டு பூஸ்ட் ஆப் வந்துச்சு, ஜேக்குரி ஜாவாஸ்கிரிப்ட், அப்படியே ஒன்று வர 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 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஃபுல்லாகவே வெப்பில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக HTML நெக்ஸ்ட் லெவல் வந்து நீங்கள் PHP படிக்கணும். சரிங்களா? ஸோ பேசிக் வந்து HTML தான். HTML கற்றுக்கிட்டாலே நெக்ஸ்ட் உங்களுக்கு தானாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக HTML உங்களுக்கு என்ன படிக்கணும் உங்கள் ஐடியா கிடச்சிடும். சரிங்களா? இதெல்லாம் WordPress இருக்குது. ஸோ WordPress ஈஸியாக உங்களுக்கு வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரிங்களா? அது மூலமாக உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டைல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டைல்ஸுக்கு தனி பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது ஒவ்வொரு டேகு இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ இந்த சைட்டை பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் ஒரு நல்லா இல்லை. ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போது இந்த டிவ் H3OL இப்போது இது வந்து ஒரு மெனு நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த மெனு வந்து மெனுவாக பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த OL இருக்குது. ஓகே, அந்த ஆர்டர் லிஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டைல்ஸ் எழுத போகிறோம். ஸோ இப்போ ஸ்டைல்ஸில் அது என்ன பண்ணால் நீ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மொசில்லா யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல ரொம்ப ஈஸி. ஏன்னா மொசில்லா ஏன் யூஸ் பண்ணுற, ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு எலமெண்ட் ஒரு இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் வித் ஃபயர்பேக். இந்த ஃபயர்பேக்குங்கிற ஒரு ஆட் ஆன், மொசில்லாவோட ஆட் ஆன். இங்கே இந்த ஆட் ஆன் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே போயிட்டு ஆட் ஆன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிட்டு லோடிங் ஆகிட்டு இருக்கு. அங்கே கிளிக் பண்ணால் செர்ச் பாக்ஸ் வரும். சரிங்களா? அங்கே போயிட்டு நீங்கள் ஃபயர் பக்குன்னு அடித்தா போதும். உங்களுக்கு பாருங்கள், இந்த பாருங்கள் ஃபயர் பக்குங்கிறது இந்த ஸ்பெல்லிங், ஃபயர் பக்குங்கிறது இங்கே ஒரு டேப் வரும். நீங்கள் அதை அங்கே அடித்தா போதும். நீங்கள் பாருங்கள், இப்போ எக்ஸ்டென்டர் போயிட்டு ஃபயர் பக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி அடித்தாலும் உங்களுக்கு வந்து ஃபயர் பக்குங்கிறது அது என்ன கலரில் வரும்னு சொல்லிடுறேன் நான். ஸோ இந்த இதுதான் ஃபயர் பக்குங்கிறது. சரிங்களா? ஸோ இங்கே போய் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து இந்த பாருங்கள் ஃபயர் பக் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதான் காமிக்கிறேன். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இங்கேருந்து கோட் டைப் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் போயிட்டு இப்படி ஸ்டைல்ஸை பார்த்துட்டு ஓகே இந்த கலர் வந்துருக்கா மறுபடியும் போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே டேரெக்டாக போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எல்லாமே கொடுத்தா உங்களுக்கு நீங்கள் எழுதின ஸ்டைல்ஸு HTML எல்லாமே இங்கே வந்துருந்தா பாருங்கள், அங்கே எழுதிருக்க எல்லாமே டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா? ஸோ ஃபயர் பக்குங்கிறதை நீங்கள் ஆட் ஆனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க மொசில்லாவில். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்லிடுறேன் எப்படின்னு பாருங்கள். எல்ஐ. ஸோ இதுக்கு ஒரு டேக் எழுத போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் 30 கொடுத்துருந்தோமா, இது கம்மி பண்ணுறோம். இங்கேருந்து நம்ம பார்க்கலாம், ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணி பார்க்கலாம். 20 பிக்சல், இதுக்கும் 20 பிக்சல் கொடுக்குறோம். பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி அது உங்களுக்கு எதில் வந்து ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணுமோ அங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டிவ் தெரியும், உங்களுக்கு என்ன டிவ் வேணும் பாருங்கள். டிவ்வில் வந்து ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஓகே நம்ம ஸ்டைல் தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நீங்கள் ஸ்டைல்ஸ் எழுதிருப்பீங்க. ஸோ ஸ்டைல்ஸை நீங்கள் பாருங்கள், Ctrl+C கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் மாற்றிடணும். சரிங்களா? இப்போ வந்து எல்லாத்துக்கும் 20 பிக்சல் ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருவோம். நம்ம இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் நான் இங்கே இப்படி டேரெக்டாக சேஞ்சஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்காண்டி நீங்கள் போய் சேஞ்ச் பண்ண ஒன்லி ரைட்டாக காப்பி அங்கே வருங்க. அப்படி போயிட்டு காப்பி பண்ணி Ctrl+C கொடுங்க. இங்கே போயிட்டு Ctrl+ கொடுத்துருங்க. அவ்வளோ சிம்பிள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ நாங்கள் ஆல்ரெடி மாற்றிட்டேன். எடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் சைட் பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அது கலர் இருக்கும், பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்கலாம், ஃபாண்ட் சைஸ்க்கு ஒவ்வொரு கலர் மாற்றிக்கலாம். இப்போ காமனாகவே நமக்கு வந்து இப்போ எனக்கு டேக்னாலே இப்படி தான் இருக்கும். சரி, காமனாக எழுதலாம் ஒன்றுக்கும். இதுக்கு ஒரு கலர் எழுதலாம் இந்த ஃபாண்ட்டுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பாக வீடியோ முடிச்சுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.